ஜனதா கட்சியினுடைய தலைவராக நிதின் நபி சின்ஹா என்கின்ற 45 வயது இளைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் 5 முறை சட்டமன்றத்தில் பீகாரில் உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பவர். அங்கே மாநில அமைச்சராக இருந்து கொண்டிருப்பவர். அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணியில் தேசிய பொதுச் செயலாளராக இருந்தவர், நிர்வாக அனுபவம் பெற்றவர். ஆகவே எந்த குடும்பத்தையும் சாராத ஒருவர், யாருமே எதிர்பார்க்காத ஒருவரை பாரதிய ஜனதா கட்சியானது இன்றைக்கு தேசிய தலைவராக அறிவித்திருக்கிறது. இதிலிருந்து எப்படி அனைவருக்குமான கட்சியாக இது விளங்குகிறது என்று நமக்கு தெரியும். அதே சமயத்தில் இங்கே மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுகவானது குடும்பத்தை தான் முன்னிறுத்துகிறது. கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் முன்னிறுத்துகிறது. அந்த வகையில் வரக்கூடிய தேர்தல் இந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து, ஊழல் ஆட்சியை ஒழித்து, நேர்மையான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் இல்லை. அது நாம் இப்போ சொல்ல முடியாது. அதுக்கு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது மேல்மட்டத்தில் பேசி தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் போக போக தெரியும். இப்போ நாம் எதுவும் சொல்ல முடியும். நாம் எல்லா தொகுதிகளுமே கேட்போம். நாம் நிறையா தொகுதிகளை கேட்குறோம். நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே நாம் கேட்போம். சூலூர் தொகுதியும் வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி தான். அப்புறம் கூட்டணியில் எப்படி பேச்சுவார்த்தையில் முடிவாகுதோ அந்த அடிப்படையில் இடங்கள் வருகிறது. உள்துறை அமைச்சர் வருவது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இறுதியாகலைங்க. கண்டிப்பாக அவர் வருவார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதற்கு முன்னாலேயே கூட அவர்கள் வரலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமான செய்தி எங்களுக்கு இல்லை.